மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான, இந்த நேரத்திற்கு தேவையானது என ஆண்டவர் சொன்னதுனால இந்த நேரத்தில் நான் உங்களை சந்திக்கிறது ரொம்ப தேவையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்களுடைய ஓட்டுரிமையை தவிர்க்க போகிறீங்களா? இது ரெண்டுத்துக்குமான ஒரு விடையாக இந்த பதிவு இருக்க போகுது. சரி, ஓகே, டாபிக் குள்ளே போகலாம். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சரி, ஓகே. இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது முதல்ல வந்து நம்ம பார்த்திங்கன்னா, ஓட்டு போடுறதே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவிர்த்துக்கிறாங்க. ஆமாம், நம்ம போட்டு தான் இப்போ ஏதாவது நடக்க போகுதா, மாறப்போகுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக சில பேர் ஓட்டு போடாமல் தவிர்த்து விடுகிறார்கள். அதற்கான ஒரு விடையாக ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த போதிலும் அன்னை மரியாவை கூட்டிக் கொண்டு தனது சொந்த ஊருக்கு தன்னுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக யோசேப்பு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கு கொள்ள கூட்டிச் சென்றார். யோசித்து பாருங்கள், நம்மளாம் என்ன செய்வோம்? ஒரு சிலர் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவோம்? கொஞ்சமாச்சும் உனக்கு மூளை இருக்கா? நாளைக்கும் அந்த புள்ள வந்து இப்படி இருக்குது, நீ என்னடானா இந்த சமயத்தில் போய் நீ கூட்டு போறியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? யாராக இருந்தாலும் தடுப்போம். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தடுப்போம். ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து மதுரைக்கில் இருக்கிற தன்னுடைய சொந்த ஊருக்கு ஓட்டு நாளில் வந்து போட போகிறாரு. தன்னுடைய நிறை மாத கர்ப்பிணி இன்னும் சிறிது நாளில் அவங்களுக்கு தாயாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவரை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போனால் நம்மளாம் என்ன செய்வோம்? இதை தான் சொல்லுவோம். ஆனால் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற ஆண்டவரால் நேர்மையாளர் என சான்று கொடுக்கப்பட்ட யோசேப்பு தனது மனைவியாகிய மரியாவை கழுதையின் மேல் அமர வைத்து பெத்லகேமுக்கு கூட்டிச் செல்கிறார். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பிறக்கிறார். இதுவும் ஆண்டவருடைய திட்டமே. அதுபோல் யாரும் ஓட்டுரிமையை தவிர்த்து ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யாதீர்கள். உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாய் நிறைவேற்றுங்கள். அப்போது ஆண்டவரால் நீங்கள் புகழப்படுவீர்கள். சரி, ரெண்டாவது காரியம், பழைய ஏற்பாட்டிலையும் நிறையா இந்த மாதிரி கணக்கெடுப்புகள் நடந்தது. ஆனால் இந்த விஷயம்தான் என் மனசை தொட்ட ஒரு காரியம். சரி, ரெண்டாவது காரியமான ஓட்டுக்கு பணம் வாங்குதலை குறித்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்குதல் இயேசுவை காட்டி கொடுத்தலுக்கு சமம். 30 வெள்ளி காசுகளுக்காக யூதாஸ் தனது மேன்மையான உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழியமாகிய திருத்தூதர்ங்கிற அந்த பெரிய அந்தஸ்தை என்ன பண்ணிட்டார்? விட்டுட்டு தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான்னு பேதுருவை சொல்லியிருக்கிறார். அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருந்திருக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு பிலாத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் கூட சொல்வார். ஆகவே என்னை உன்னிடம் காட்டி கொடுத்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் அப்படின்னு சொல்லி கூட சொல்வார். அந்த அளவுக்கு மோசமாக ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம வந்து இன்றைக்கும் பேர் எடுத்துடக்கூடாது. அதேமாரி இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பரிசேயர்கள்ட்ட அந்த காசு வாங்கிட்டு சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும்னு சொல்லி கத்துனாங்க. அந்த விஷயத்திற்கும் நீங்கள் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுகிறதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுங்கள்? ரெண்டுமே ஒரே காரியம்தான். அதுபோல் ஆண்டவரை காட்டி கொடுத்தது போல், இல்லை ஆண்டவரை சிலுவையில் அறையும் என்று கத்தியது போல் நீங்கள் என்ன செய்யாதீங்க? உங்களுடைய உரிமையை,
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த காசுக்கு விற்று விடாதீர்கள். இல்லைப்பா நான் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குவேன், இன்னொருத்தர்கிட்ட வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சவருக்கு ஓட்டு போடுவேன். எல்லாமே ஒரே காரியம்தான். அவர்களுடைய ஊழலில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்வது ஒரே தண்டனை தான். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது சின்னது பெருசுன்னு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டுமே ஒரே தண்டனை தான். ஒரு சட்டத்தை மீறுது எல்லா சட்டத்தையும் மீறினதுக்கு சமம்னு யாக்கோபு சொல்கிறார் இல்லையா? அதுபோல் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது பவுல் சொல்வார். அப்போ அதுபோல் பணத்தால் ஒருத்தன் பெரிய பதவியை விட்டு போயிட்டான். பணம் தான் இன்றைக்கி கொலைகளுக்கு காரணமாக இருக்குது, கொலைகளுக்கு காரணமாக இருக்குது. ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிற ஒரு பெரிய பிசாசு வந்து பணம் தான். நீங்கள் வாங்குகிற அந்த பணமானது உங்கள் கையில் எவ்வளோ நேரம் நிற்க போகுது? அது சாபத்தின் பணம். அது நிற்காம போகுது, அது வேறு விஷயம். அது சாபத்தின் பணம். அங்கிருந்து வெளியேறுங்கள், தீட்டானதை தொடாதீர்கள், அவர்களுடைய குற்றத்தில் நீங்களும் பங்கெடுக்காதீர்கள். ஆண்டவரிடமிருந்து புகழப்படுகிறவர்களாக இருங்கள். நீங்களெல்லாம் கடவுளின் மக்கள், நீங்கள்லாம் பரிசுத்தரின் பிள்ளைகள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், ஏனெனில் நான் பரிசுத்தர். பரிசுத்தமாய் வாழ நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அதனால் உங்கள் ஓட்டு உரிமையை தவிர்க்காதீர்கள், உங்கள் ஓட்டை விற்காதீர்கள். கட்டாயம் ஓட்டு போடுங்கள் நல்ல மனிதர்களை. ஆண்டவர் சொல்லும் மதச்சார்பற்ற மக்களை தன்னுடைய பிள்ளைகளைப் போல நடத்துகிற ஒரு நல்ல ஒரு ஆள், ஒரு நபருக்கு நீங்கள் ஓட்டளிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற, அவர்களை பாதுகாக்கிற, தன் சொந்த இரத்தமென நடத்துகிற ஒரு தலைவருக்கு ஓட்டளியுங்கள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கும் உங்கள் முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களோடும், உங்களை வழிநடத்த உங்களுக்குள்ளும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.